இப்படிப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹுடைய கலிமாவை அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் தெரியுமா? இதனுடைய சிறப்புகள், இதனால் நமக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள், எதையும் அறியாத சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தொழுகையில் நிற்கும் போது கூட யாருக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற உணர்வில்லாமல் இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது கூட இந்த வார்த்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகத்துவத்தின் கல்வியை உணராமல் இருக்கிறோம். இதனுடைய சிறப்பை புரிவதற்கு நபியின் இந்த ஹதீஸை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு மனிதனை வெளிப்படுத்துவான். மனிதர்களிடமிருந்து அவனுடைய அமல்களை அவனுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வருவான். 99 ஏடுகளாக அந்த ஒவ்வொரு ஏட்டுடைய தூரமும் பார்வை எட்டும் தூரம் வரை இருக்கும். அவன் செய்த பாவங்களின் ஏடுகள், குற்றங்களின் ஏடுகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை பார்த்து கேட்பான், அத்துன்கிரு மின் ஹாதா ஷை, இந்த ஏட்டில் எதையாவது நீ மறுக்கிறாயா? நீ செய்த காரியங்கள் தானே இது? உன்னுடைய நன்மை தீமையை பதிந்த அந்த மலக்குகள் ஏதாவது அநீதம் செய்து விட்டார்கள் என்று நினைக்கிறாயா? அவன் சொல்லுவான், இல்லையா அல்லாஹ், இது நான் செய்த அமல்கள் தான், இது என்னுடைய அமல்கள் தான் இறைவா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பிறகு அந்த ஏட்டிலிருந்து அந்த 99 ஏடுகளிலிருந்து ஒரே ஒரு ஆவணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அந்த ஆவணத்தில் எழுதப்பட்டிருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவ்வளவு பெரிய பாவங்களுடைய நன்மைகளுடைய அந்த ஏடுகளில் ஒரே ஒரு ஆவணம் வெளிப்படுத்தப்படும். சொல்வான், உனக்கு நாம் அநீதம் இழைக்க மாட்டோம், கவலைப்படாதே. அவன் கேட்பான், யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய நன்மைகள் பாவங்களுடைய என்னுடைய ஏட்டில் இந்த ஒரு ஆவணம் என்ன செய்ய முடியும்? நான் மறுமையில் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தராசு இருக்குமாறு சொல்லுவான். அவன் செய்த அந்த 99 ஏடும் ஒரு தராசு வைக்கப்படும். ஒட்டுமொத்த வாழ்க்கை அமல்களும் அவன் உள்ளத்தால் உறுதி கொண்டு வாழ்வில் செயலாக வெளிப்படுத்திய அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இன்னும் ஏற்றி வைக்கப்படும். அந்த ஒரு ஆவணம் அவனுடைய 99 ஏட்டையும் மிகைக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை எதுவும் இந்த பூமியில் மிகைக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவை உண்பார்கள், கால்நடைகள் சாப்பிடுவதை போன்று துன்யா எல்லாம் கிடைக்கும் அந்த காஃபிர்களுக்கு. ஆனால் அதனுடைய கூலி அவர்கள் தங்குமிடம் நரகம். உன்னாரு மஸ்வல்லஹு. எது கண்ணியம், எது உயர்வு? உமர் இப்னு ഖത്താப் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், இழிவானவர்களாக இருந்த எம்மை அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமக்கக்கூடிய இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தார். எவன் ஒருவன் இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுவானோ அவன் இழிவைத்தான் அடைவான். அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இது கண்ணியத்திற்குரியவர்கள். இந்த கண்ணியத்தின் கூலி இந்த உலகத்திலும் உண்டு, நாளை மறுமையிலும் உண்டு. மிகப்பெரிய வெற்றியாக அதுதான் மிகப்பெரிய